பெருமதிப்புக்குரிய பாக்கியராஜ் அவர்களே, திரைத்துறை வல்லுநர்களே, இயக்குனர் ராம்தேவ் ஒரு நல்ல படம் ஒன்றை, நகைச்சுவையான படம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். வெகு வேகமாக எடுக்கக்கூடியவர். 5 நாளில் எடுப்பதை 3 நாளில் எடுத்து விடுவார். அவ்வளவு வேகமாக அவருடைய கேமராமேனும் அவருக்கு உதவியாக இருந்தார். அவரே தான் பட தயாரிப்பாளராக தொடங்கினார். பிறகு வண்டி கொஞ்ச தூரம் போய் நின்று விட்டது. பிறகு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்பட்டார். அவருடைய சொந்த ஊரிலே இருக்கிற கவிதாலயா சரவணனை அவர் எப்படி மடக்கினார் என்பதிலே தான் அவருடைய மாபெரும் திறமை இருக்கிறது. அவருடைய வீட்டிலேயே எடுத்தார். அவரையும் ஒரு கதாபாத்திரமாக்கினார். அவரையும் இந்த கதையில் ஈடுபட வைத்தார். முழு படமும் அவருடைய வீட்டிலே தயாரிக்கப்பட்ட படம்தான். இந்த படத்தின் மூலம் கவிதாலயா சரவணனின் நட்பு எனக்கு ஏற்பட்டது என்பது ரொம்ப தகுதி வாய்ந்த பெரிய மனிதர். அவர் ஏதோ கிராமத்திலிருந்து இரட்டை மாட்டு வண்டியில் வந்தது போல் அவர் சொல்லி கொண்டாரே தவிர அவர் பெரிய செல்வர். அதனாலே பரவாயில்லப்பா, உனக்கு உதவி செய்கிறேன், 2 தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற செலவு வந்தால் அந்த செலவு திரும்பி வந்துடுதுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இந்த படத்திற்கு அவர் உதவி செய்ய முன் வந்தார். ஆகவே இடையிலே தயாரிப்பாளராக வந்து இந்த தயாரிப்பை முழுமைப்படுத்தி இப்பொழுது இந்த படம் வெளிவருகின்ற அளவிற்கு அதை கொண்டு செல்கின்ற ஒரு ஆற்றலான மனிதரை இவர் பெற்றதுதான் இவருடைய திரை வாழ்வினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நான் சொல்லுவேன். நன்றாக நகைச்சுவையாக கதை சொல்லுகின்ற ஆற்றல் ராம்தேவ் உண்டு. ரவிமரியாவை பற்றி எல்லாரும் சொன்னார்கள். அவருடைய ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக வந்து எல்லாருமே அவரை பற்றி பேசிவிட்டார்கள். அப்படி அந்த பேச்சுக்கு உரியவர் தான் அவர். ராம்தேவ் இந்த காட்சிகளை ரொம்ப நகைச்சுவையாக அமைத்திருக்கிறார். நான் கெடுமதியாளனாக வில்லனாக நடித்திருக்கிறேன், பிற வேடங்களில் நடித்திருக்கிறேன். ஆனால் நகைச்சுவையாக படம் முழுவதும் ஒரு பகுதியில் நடிப்பது என்பது இந்த படத்தில் எனக்கு கை வந்தது. மிகவும் ரசித்து நான் அதை நடித்தேன். அதையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படமும் காலத்தை தாண்டி இருக்க முடியாது. ஹரிதாஸ் வந்த உலகத்தில் மாற்றம் விரும்புகின்ற போது பராசக்தி வருகிறது. இப்படி எந்த ஒன்றும் காலத்தை தாண்டி எவனாலும் கதை சொல்ல முடியாது. காலத்திற்கு உட்பட்டு காலத்தை வாங்கி கொண்டு கதை சொல்லுகிறவன் வென்று விடுவான். பாக்கியராஜ் ஒரு சிறந்த கதையாசிரியர். அது ரொம்ப காலத்தையும் சமூகத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இருந்து அதை கலை வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். மகாபாரதங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவதில்லை என்று நான் நினைப்பேன். மகாபாரதத்தில் உள்ள தர்மபுத்திரனை உருவாக்க பாரதி ராஜா அல்லது நம்முடைய இந்த இயக்குனர்கள்லாம் போதாது, அதுக்கு வியாச முனிவர் வேண்டும். ஒரு தர்மபுத்திரனை அந்த பாத்திரத்தை வடிவமைப்பதற்கு அவன் என்னென்ன சிறப்புகளையுடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டானோ 3000 ஆண்டுகளாக அவனுக்கு நிகரான இன்னொரு பாத்திரத்தை வாழ்க்கையிலும் சந்திக்கவில்லை, நாம் இதிகாசங்களிலும் சந்திக்கவில்லை. அவனை படைப்பதற்கு அவனை விட ஆற்றல் வாய்ந்த கதை தலைவன் வேண்டும். அதனால தர்மபுத்திரனை வியாசனை தவிர வேறு யாரும் படைக்க முடியாது. அதே மாதிரி சொல்லுகிறேன், நான் படித்த கதைகளிலேயே ரொம்ப சிறந்த கதை ரீசரக்ஷன். அதை டால்ஸ்டாய் எழுதினார். டால்ஸ்டாய் காந்திக்கே முன்னோடியே. அந்த ரீசரக்ஷன் கதையை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன். இப்படி ஒரு கதை தலைவனை எப்படி ஒரு கதாசிரியனால் உருவாக்க முடிந்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் அந்த கதாசிரியனே டால்ஸ்டாய் தான். அதனாலே தான் டால்ஸ்டாய் போன்ற ஒரு மிகச்சிறந்த கதை தலைவனை அந்த ரீசரக்ஷன் பெற முடிந்தது. ஆகவே தன் காலத்தில் நம்முடைய காலத்தின் சரிவை, அரசியலின் சரிவை, இழிவை வெளிப்படுத்துகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. எங்கேயோ தொடங்கி ஒரு சுதந்திர போராட்டத்தில் புடம் போட்டு வந்த தலைவர்கள் நாடு ஆளுகின்ற தன்மை வேறு. அவர்கள் அரசியல் என்பது அதிகாரம் என்று கருதி வளர்ந்தவர்கள் இல்லை. அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது தியாகம், அரசியல் என்பது நேர்மை.
இன்று ஒரு 30 ஆண்டு காலம் சிறைகளிலே வாழ்ந்து நெறிப்படுத்தப்பட்டு பிறகு ஆட்சித் தலைவனாக வருகிறவர்கள். அதற்கு பிறகும் கூட கொள்கை சார்ந்த இயக்கங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்தன. அந்த கொள்கையோடு ஊறி பிறகு அந்த தலைவர்கள் மேன்மையடைகிறார்கள். அப்புறம் ஒன்றுமில்லாமல் அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக, அது சுவைப்பதற்காக, பெருமைக்காக என்ற நிலை வந்துவிட்ட பிறகு அரசியலில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டே தீரும். அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தமிழ் சமுதாயம் ரொம்பவும் முதிர்ச்சி அடைந்த சமுதாயம். ஆகவே இதிலிருந்து மீட்பதற்குத்தான் இவர்கள் எல்லாம் கதை எழுதுகிறார்கள். இது மோசமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக இல்லை, மோசமாக இருக்கிறது, தமிழ் சமூகம் இதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் கதை எழுதுகிறார்கள். அவருடைய படம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. மக்கள் தலைவா ஃபார் சேல் என்பது மக்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் மக்களை வழிநடத்துகின்றவனாக இருக்க வேண்டும், விற்பனைக்குரியவனாக இருக்கக்கூடாது என்கின்ற செய்தியை மிக சிறப்பாக நம்முடைய ராம்தேவ் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை நான் பாராட்டுகிறேன். கதை தலைவன் என்று சொல்வதற்கு இவ்வளவு வெட்கப்பட வேண்டாம். நம்முடைய கதை தலைவர் வெற்றி பெற்று விட்டால் நீங்கள் பெரிய தலைவராகி விடுவீர்கள். வெற்றி சார்ந்ததுதான் நம்முடைய வாழ்க்கையை தவிர. ஆகவே அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. இந்த படத்தை கடைசி வரையிலும் கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைத்து விட்டார். கடைசி கிராமம் வரையிலும் இந்த படத்தை அவர் கொண்டு செலுத்துவார். அது அவருக்கு ஒரு பெரிய சுமை இல்லை. கழுதையை குதிரை போல் ஓட்டுகின்ற ஆற்றல் உடையவர் நம்முடைய கவிதாலயா சரவணன். ஆகவே ஒரு குதிரை கிடைத்தால் அதை பஞ்சகல்யாணி குதிரையாக ஆக்குவார் என்ற எண்ணம் எனக்கு உண்டு, நம்பிக்கை உண்டு. பல தொழில்கள் செய்து வெற்றி அடைந்த அந்த மனிதரை திரைத்துறைக்குள் இழுத்து இப்பொழுது அடுத்த படம் என்ன எடுக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய மாறுதல் தான். பணம் வைத்திருப்பவர்கள் வருவதுதான் நல்லது. அவனும் கடனை வாங்கி நம்மையும் மாரடிச்சு கடைசியில கிடந்து எல்லாரும் நடுரோட்டில் நிற்பதற்கு பதிலாக செல்வமுள்ள மனிதர்கள் கையில இந்த சினிமா வந்து சேருவது நல்லது என்று சொல்லி, மக்கள் தலைவன் he should not be for sale, he should lead the people, he is to lead the people என்று சொல்லி ஒரு பெரிய கருத்தை, மூட நம்பிக்கைகள் மிகுந்த காலத்தில் பராசக்தி என்பது அதை கொளுத்துவதற்காக வந்தது போல, அரசியல் என்பது கீழ்மை நிலையை அடைந்து விட்ட நிலையில் அதை மேன்மை நிலைக்கு தூக்குவதற்காக இந்த படத்தை எடுத்த இயக்கிய ராம்தேவுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். உங்க தமிழுக்கு என்னைக்கும் நான் பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்தபடியாக இயக்குனர் மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் லியாத் சார் அவர்களுக்கும், நிறைய பேர் போயிட்டாங்க அப்படியா, பேரரசு அவர்களுக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நாஜில் சம்பர் சார் அவர்களுக்கும் கற்பையா சார் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும், ரங்கநாதன் அவர்களுக்கும், கேமராமேன் மற்றும் இந்த படத்தோடைய டீம் வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ரைட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவா ரவி என்கிட்ட முதல்ல சொல்லிட்டு இருந்தாப்புல, நான் வந்து பெருசாக கான்செப்ட் பண்ணல. இல்லை சார் எல்லாம் இருக்காங்க சார், ராதாரவி சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே நானும் இருக்கேன், ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இங்கே பார்க்கும்போது 2 சாங் வந்தது. சாங்கோட பிகினிங் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது ரவி டான்ஸ் ஆடுறாப்லே அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஹியூமரும் அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆஹா, அந்த சாங் நல்லா இருக்கு ரவி. ஏன்னா ரவி வந்து என்னுடைய படத்துலேயே வந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பாப்புல. வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு மணங்குத்தி பறவையில் வந்து இந்த கருவென்று மனம் ஒன்று சிரிக்கட்டும் அப்படிங்கிற பாட்டு வந்து நாகேஷ் சார் ஆடின பாட்டு. அது ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், க்ரேன் செட் பண்ணிட்டு இருந்தோம். இவரும் சாம்ஸும் சேர்ந்து அந்த அந்த சீஷர் ஓரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவர் இதை வைக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு லீடு அவரே வந்து யோசித்து பண்ணி கட்டிட்டு இருப்பார். ஆனால் அதையும் சொல்ல மாட்டார் அவர். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் வந்து கிரேன் போர்டர்லேயும் மும்முரமாக இருந்தவன்னா திரும்பி பார்க்குறேன், யாரோ பாட்டு போடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் பிரகாரம் ரவி சீரியஸாக இருக்கணும், அதில் ஆடக்கூடாது. ரவி நீங்கள் ஆட வேணாம், புலியும் வந்து சாம்சம் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதில் டைலாக் போட்டுருப்பேன், உங்களோட நான் நல்லா ஆடுவேன்டா அப்படின்னு.
ஸோ அதுதான் அந்த ஒரு அது அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நான் தேசிகராஜா பாட்டு உள்ள ஃபுல் டான்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இந்த படத்தில் 2 பாட்டு போட்டாங்க. இது வந்து காமெடி படம். நான் ஏதாவது ஷார்ட்ஸு காமெடி அந்த மாதிரி ஏதாவது வரும், அரசியல் சட்டையர் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது இல்லாமல் 2 சாங் போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்குள்ளே காமெடி ஆர்டிஸ்ட்லாம் விட்டு அது சில சமயம் வந்து சாங் ரொம்ப டேஞ்சர் அது. ஏன்னா திடீர்னு வந்து அவர்ஷன் ஆகி போடும் அந்த சாங். அப்படி இல்லாமல் இந்த சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி நிறைய இந்த டைரக்டர் வந்து தமிழோட நசுன்னு நினைக்கிறேன், வெளில போயிருக்காரா, அவரை பற்றி நிறையா சொல்லுகின்ற போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குவாலிட்டியான நல்ல கேமராமேன் எல்லாருமே பாராட்டிட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஜி. 2 பேர் போயிட்டாங்க, ராதா ரவி சார், பெப்சி தலைவர் 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது. ராதாரவி சாரெல்லாம் வந்து அரசியலில் வச்சு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இயல்பாக வருது. தனக்கான விஷயங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அது அவர் நடித்தார் இவர் நடித்தாருன்னு நம்ம வந்து அது வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. யாரும் நடித்தாலுமே அவங்க கிட்ட உட்காந்து பேசி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். ஸோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து இயக்குனரை பற்றி ரொம்ப காமெடியாக சொன்னால் கூட வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இயக்குனர் மேலே இருக்க நம்பிக்கையில் எனக்கு இன்னும் இந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டிருக்கலாமோ, இது சென்சார் ஆகலைன்னு போடலன்னு சொன்னாங்க. ஸோ போடலாம், அது இன்னும் தெரியல, சரி ஓகேவா. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து மிக சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த படம் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன் மற்ற அத்தனை பேரும் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.